என்னை சரருகில் என்னை அமர செய்திரே. உன்னதத்திலே என்னை உயர்த்தி வைத்திரே. என்னை சரருகில் என்னை அமர செய்திரே. சகலத்தையும் ஆள அதிகாரம் தந்தி. சத்துருவின் மேலும் ஆளுகை தந்தி. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவர், அன்பு நிறைந்தவர். நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவர், அன்பு நிறைந்தவர். தூரமாயிருந்த பிள்ளையான என்னையும் இயேசுவின் இரத்தத்தால் சமீபமாக்கினீ. தூரமாயிருந்த பிள்ளையான என்னையும் இயேசுவின் இரத்தத்தால் சமீபமாக்கினீ. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவர், அன்பு நிறைந்தவர். நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவர், அன்பு நிறைந்தவர். கிறிஸ்துவை எழுப்பிய உயிர்ப்பிக்கும் ஆவியை எனக்குள்ளே அனுப்பி என் சரீரத்தை உயிர்ப்பித்தீரே. கிறிஸ்துவை எழுப்பிய உயிர்ப்பிக்கும் ஆவியை எனக்குள்ளே அனுப்பி என் சரீரத்தை உயிர்ப்பித்தீரே. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவர், அன்பு நிறைந்தவர். நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவர், அன்பு நிறைந்தவர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இந்த நாள்லேயோ ஆண்டவர் நம்ம கூட பேச போகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பயத்தை குறித்து தேவன் இன்றைக்கு நம்ம கூட இடைப்பட போகிறார். அப்போது இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இது எல்லாத்துக்கும் ரூட் என்னன்னு பார்த்தோன்னா பயங்கள். நிறைய பேர் ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்லாமல் தூங்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயம். இருதயத்தில் இருக்கிற ஏராளமான பயங்கள், அதுதான் இது அந்த ஹெல்த்லேயே நமக்கு என்ன செய்யுது, நிறைய ப்ராப்ளம்ஸை கொண்டு வர்றதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு தேவன் இந்த பயத்தை குறித்து, ஏன் நமக்கு பயம் வருது, இந்த பயத்திலிருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், இதிலிருந்து எப்படி நம்ம விடுதலையோடு வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயங்களில் தான் நிறைய நாட்கள் நான் இருந்திருக்கிறத நான் உணர்றேன். அப்போது தேவன் எனக்கு நிறைய காரியங்களை ஒரு காலகட்டத்தில் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார், சத்தியத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்.
நான் பல நாட்கள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னீங்களே, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான பயங்கள்லேருந்து எனக்கு விடுதலை இல்லை, இந்த மாதிரியான போராட்டங்கள்லேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நிறைய நாட்கள் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் தேவன் அவருடைய கிருபையினால் நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த நான் கற்றுக்கொண்ட சத்தியங்களை நிறைய பேருக்கு பர்சனலாக நான் ஷேர் பண்ணும்போது அவங்க லைஃப்லையும் நிறைய டெலிவரன்சஸ் கிடைக்கிறத நான் பார்த்தேன். இன்றைக்கு கூட இதைத்தான் உங்கள் ஒவ்வொருத்தர் கூடயும் நான் பேச வந்திருக்கிறேன். நிச்சயமாக இது ஒருவேளை இது பார்ட் 1ல் நான் பேசுகிற காரியங்கள் இன்னும் அதில் சில பார்ட்ஸ் ஒருவேளை போகலாம். இந்த அத்தனை பார்ட்ஸையும் நீங்கள் ஃபுல்லாக கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்கள்ல இருந்தோ தேவன் விடுதலையை கொடுப்பார். அப்போது ஏன் நமக்கு பயம் வருது? 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறாராம். அப்போ தேவன் கிட்ட இருந்து நமக்கு பயம் வருகிறதில்ல. அப்போ எங்கிருந்து பயம் வருதுன்னா அது நிச்சயமாய் நம்முடைய சத்ருவாகிய பிசாசினிடமிருந்து தான் நமக்கு அந்த பயங்களை அவன் கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த பயங்களை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முதலாவது ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். 2 பேதுரு 1:2-3 நம்ம பார்க்கிறோம், அவரை அறிகிற அறிவில் கிருபையும் சமாதானமும் பெருகுமா. அப்போ அந்த சமாதானம் உள்ள இருதயத்தில் நிச்சயமாக எந்த பயங்களும் இருக்க முடியாது. அப்போ அதுக்கு ரூட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிவில் நம்ம எப்போல்லாம் லேக்கிங் ஆறமோ அப்போதான் எந்தெந்த இடத்துல அவரை குறித்ததான வெளிச்சம் நமக்கு குறையா இருக்குதோ அந்த இடத்துல பிசாசு நமக்கு என்ன செய்கிறான்? பயங்களை கொண்டு வருகிறான். அப்போது இன்றைக்கு அதனால தான் பவுல் அநேக இடங்களில் அவர் ஜெபிக்கிற ஜெபங்களை நம்ம பார்த்தோன்னா எபேசியர் 1:17-20 அவர் ஒரு அழகான ஜெபம் செய்கிறார். உண்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருளி. அப்புறம் எபேசியர் 3 நம்ம பார்க்குற ஒரு ப்ரேயர் இருக்குது, அவருடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி. அப்போ கொலோசியரில் ஒரு ஜெபம் இருக்குது, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. அப்படி வேதத்தில் எங்கே பார்த்தாலும் அவர் பண்ணுகிற ஜெபங்கள் எல்லாமே அந்த தேவனை குறித்து அறிகிற அறிவு தான். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் இத்தனை சூழ்நிலைகளில் இது இப்படி இருக்குமோ, இது இப்படி ஆயிருமோ, என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிலாம் நிறைய காரியங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அது தேவனை அறிகிற அறிவில் தான் இருக்குது. 2வது காரியம் என்ன அப்படின்னா விசுவாசம் கேள்வியினால் வரும் அப்படின்னு சொல்லி ரோமரில் நம்ம பார்க்கிறோம். அதே போல் பயமும் கேட்கிறதுனால தான் வருது. எப்படி விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்கு பெருக ஆரம்பிக்கிறதோ பயமும் மற்றவர்கள் கொடுக்கிற ரிப்போர்ட், ஒருவேளை டாக்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ரிப்போர்ட், இன்னும் மீடியாவிலேருந்து டிவி சேனல்ஸில் நியூஸ் சேனல்ஸ்லேருந்து வர்ற ரிப்போர்ட், இன்னும் எத்தனையோ உங்கள் மைண்டில் எழும்புகிற எத்தனையோ விதமான நெகட்டிவான காரியங்கள், இது எல்லாம் உங்களுக்கு சில காரியங்களை உங்கள் காதுகளுக்குள்ளே சொல்லி கொண்டே இருக்குது. அதனால தான் நமக்கு என்ன வருது? பயம் வருது. எப்படி விசுவாசம் கேட்கறதுனால வருதோ பயமும் அதே போல தான் தவறான தகவல்களை நம்ம கேட்கிறதன் மூலம், பயமுறுத்துகிற தகவல்களை நம்ம கேட்கிறதன் மூலம் அந்த பயம் வருது. அப்போ இன்றைக்கு இந்த பயம் முதல்ல என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி டாக்டர்ஸ் உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 95% ஆஃப் டிசீசஸ்க்கு ரூட்டே என்னது தான்? ஃபியர் தான். அப்போது இந்த பயத்தை நம்ம மேற்கொள்ளணும்னா அது நிச்சயமாக அது கிறிஸ்துவின் தேவன் மூலமாய் முடியும். ஆனால் அதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா தேவனை குறித்து அறிகிற அறிவு. இன்றைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது இந்த பயத்தினுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அது நமக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் என்ன செய்யுது? அஃபெக்ட் பண்ணுது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருது, ஹை பிளட் ப்ரெஷர் வருது, இன்னும் எத்தனையோ விதமான ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டிஸ், இது எல்லாத்துக்கும் காரணம் பயம். இந்த பயத்தின் நிமித்தம் கவலை நிமித்தம் பிளட் ப்ரெஷர், இப்படி ஒன்றுக்கொன்று எல்லாமே இன்டர்லிங்க் ஆகி இந்த பயம் நமக்கு பெரிய காரியங்களை நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ முதல்ல இந்த பயம் என்ன செய்யுதுன்னா நம்மளை ஒரு பேரலைஸ் பண்ணிடுது, நம்மளை இன்ஆக்டிவ் ஆக்குது. இப்போ உதாரணத்துக்கு அங்கே அந்த தாளந்துகளை ஆண்டவர் கொடுக்கும்போது அங்கே ஒரு தாளந்து வாங்குறவன் மட்டும் சொல்கிறான், நீர் கடினம் உள்ளவர் என்றும் நீர் இப்படிலாம்
இப்படியெல்லாம் என்னை நடத்திடுவோன்னு சொல்லி பயந்து நான் அந்த தாளந்தை புதைச்சி வச்சேன். அப்போது அவனுக்குள்ளே இருக்கிற பயம் என்ன செய்து அவனை எந்த வேலையும் செய்ய முடாமல் இன்ஆக்டிவ் ஆக்குது. அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஐயோ நான் இல்லை இதில் ஏதோ ஒரு பயத்துக்குள்ளே நீங்கள் இருந்து எந்த காரியங்கள்லையும் செயல்பட முடியாமல் இன்ஆக்டிவாக இருக்கிறீங்கன்னா அங்கே ரூட் அது என்னவா இருக்குது? அது ஃபியராக இருக்குது. அடுத்ததாக தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த பயம் வரும்போது குறைந்து போகுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இயேசு அங்கே பேதுருவை கடலின் மேலே ஏறி வரும்படி அவர் சொல்கிறார். இயேசுவை பார்க்கிற வரைக்கும் அங்கே கடல் மேலே நடந்து வந்த பேதுரு அங்கே கடலை பார்த்த உடனே அவருக்கு பயம் வருகுது. அப்போது அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே பேதுரு சூழ்நிலையை பார்க்கிறாரு. அங்கே சூழ்நிலை சொல்லுகிறத அவர் கேட்கிறாரு. அது நிமித்தம் பயம் வருது. அது நிமித்தம் தேவன் மேலே இருந்த நம்பிக்கை என்ன செய்கிறாரு? அவர் இழக்கிறாரு. அதே போல தான் அடுத்தது ஐசோலேஷன். பயம் என்ன செய்யுது? தனிமையை கொண்டு வருகிறது. அன்றைக்கு ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை புசித்த பிறகு தேவன் எப்பவும் போல தான் அவங்கள தேடி வர்றாரு. ஆனால் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்கிறாங்க? பயந்து ஒளிந்து கொள்கிறாங்க. இந்த பயம் மனிதர்களிடத்திலிருந்தும் தேவனிடத்திலிருந்தும் நம்ம என்ன செய்து பிரித்து தனிமைப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல் அது என்ன செய்யுது? இந்த பயம் என்ன செய்யுதுன்னா தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போக செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு அதற்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சவுலை நம்ம பார்க்கலாம். சவுலை அங்கே சாமுவேல் அவர் வருகிற வரைக்கும் அங்கே பலி செலுத்தாதபடி அங்கே வெயிட் பண்ண சொல்கிறாரு. ஆனால் இங்கே சவுல் என்ன செய்கிறாரு? ஜனங்கள் சிதறி போகிறதற்கு பயந்து, ஜனங்கள் நிமித்தம் பயந்து அங்கே சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே பலி செலுத்துறாரு. அங்கே பலி செலுத்தினது நிமித்தம் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு ராஜாவாய் அங்கே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பயத்தின் நிமித்தம் அவர் செய்த காரியத்தின் நிமித்தம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அங்கே அவர் ராஜாவாய் இராமல் புறக்கணித்து தள்ளப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த பயம் எவ்வளோ பெரிய பின் விளைவுகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா இந்த பயத்திலிருந்து நம்ம நிச்சயமாக வெளியில் வரணும்னு சொல்லி நம்ம நிச்சயம் விரும்புவோம். ஏன் என்னுடைய மினிஸ்ட்ரியில் நான் இப்போ பார்க்குற காரியம், இந்த சத்தியத்தை அறியும் போது நிறைய பேர் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ்லேருந்து இதில் ஆகி வெளியில் வந்திருக்கிறாங்க, டெலிவரன்ஸ் ஆகிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 years அப்படியெல்லாம் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்தவங்கெல்லாம் கூட அவரை அறிகிற அறிவில் வளர வளர அந்த டோட்டலாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து, அந்த டிப்ரெஷனில் இருந்து, அந்த ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வந்து இன்னைக்கு சந்தோஷமாக தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கு அவரை அறிகிற அறிவு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு நிச்சயம் கொண்டு வரும். அப்போது என்னுடைய லைஃப்பில் நான் ஷேர் பண்ணணும்னா அதுதான், அந்த பயங்கிறது நிறைய காரியங்களை நமக்கு என்ன செய்யுதுன்னா இழுத்து கொண்டு வருது. இப்போது உதாரணத்துக்கு இன்றைக்கி உலகத்தில் என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் நெட்டில் ஓப்பன் பண்ணாலே சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்களா, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. நம்ம எதை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், எதை குறித்து நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம், அதை தான் நம்ம மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது அவ்வளோத்தையும் அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வல்லமை மைண்டுக்கு இருக்குதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அதுக்காக என்னெல்லாமோ கிளாஸஸ்லாம் நடத்துகிறாங்க. நீ நல்லதை யோசிக்கணும், நான் இப்படி ஆவேன், நீ யோசித்தேன்னா நீ அப்படி தான் வருவேன். அப்போது நம்ம மைண்டில் நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ அதற்கு ஏற்ப அந்த காரியங்கள் அங்கே என்ன செய்யும், நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உலக பிரகாரமான காரியம். ஆனால் தேவன் இதை நம்ம பல 1000 வருஷங்களுக்கு முன்பதாகவே நமக்கு வேதத்தை கொடுத்து இதை சொல்லி கொடுத்துருக்கிறார். எதை சிந்திக்கணும், எதை யோசிக்கணும், எதை பற்றி நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், எல்லாவற்றையும் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதனால தான் ஏசாயா 26:3 பார்க்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போது இன்றைக்கு அந்த சமாதானம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம மனது அவரை உறுதியாய் பற்றி கொள்ளலை, அவருடைய வார்த்தையை உண்மையாய் பற்றி கொள்ளலை. அதை காட்டிலும் உலகத்தையும் உலகத்தில் உள்ள மனிதர்களினுடைய வார்த்தையையும் மற்ற மீடியாவில் வர்ற நியூஸுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்ம இருதயம் இன்றைக்கு வரைக்கும் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறத நம்ம பார்க்குறோம். வசனம் சொல்லுது, நான் கூட பல நாட்கள் எனக்கு சந்தேகமாக இருக்கும், நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்குற அந்த சமாதானம் எப்படி இருக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்.
போன்னு அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஆனால் இப்படி தானே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் ஏன் எனக்கு அந்த சமாதானம் இல்லைன்னு பல நாட்கள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர் என்னை நடத்தி கொண்டு போன பாதை அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் சிறு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கறத போல எனக்கு கற்றுக் கொடுத்து அந்த பயங்கள்லேருந்து அவர் என்னை வெளியே கொண்டு வந்தார். குடும்பமாக நிறைய போராட்டங்கள்லேருந்து தேவன் எங்களை வெளியில் கொண்டு வந்தார். எல்லாமே அது தேவனை குறித்து அறிகிற அறிவில் தான் அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஏன்னா சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் நம்மளை விடுதலை செய்ய முடியாது. அந்த சத்தியத்தை சத்தியமாய் நாம் அறியும் போது நமக்கு நிச்சயம் என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்போ இன்றைக்கு நம்ம அந்த பயத்தை குறித்தோ, அந்த பயத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை குறித்தோ, அந்த பயம் எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ளே என்டர் ஆச்சு, அது மனித குலத்துக்குள்ளே அது எப்படி என்டர் ஆச்சு அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நிச்சயமாக நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. தேவன் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருடைய கண்களையும் அவர் திறந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பாருங்கிறதுல அதில் சந்தேகமே இல்லை. அப்போது இந்த பயம் முதலாவது மனுஷனுக்குள்ள எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்க ஆதாம் ஏவாளை தேவன் படைத்து அங்கே தோட்டத்தில் வைத்து அங்கே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாய் ஒரு பிளெஸிங் அங்கே கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ இந்த பூமியிலேயே அவங்கள தேவன் எப்படி வைத்திருக்கிறார்னா, ஒரு தேவனை போல வைத்திருக்கிறார். பூமியை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தேவனாய்த்தான் அங்கே என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். ஆனால் அங்கே ஆதியாகமம் 2:16-17 நம்ம பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ இங்க ஆண்டவர் அங்க ஒரு கவனன்ட் அங்க நடக்குது. நீ எல்லா கனியையும் புசிக்கலாம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிற நாள்ல நீ என்ன செய்வ? சாகவே சாவாய் அப்படின்னு சொல்றார். அப்போ நான் பல நாட்கள் நினைத்திருக்கிறேன், ஏன் ஆண்டவர் இந்த 2 மரங்களை வைத்தார்? இந்த ஒரு மரத்தை மட்டும் வைத்திருந்தா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை, நம்முடைய லைஃப் எவ்வளோ சுகமாக சமாதானமாக இருந்திருக்கும்னு சொல்லிலாம் நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் அதையும் தேவன் எனக்கு விளக்கப்படுத்தினார். எப்படி அப்படின்னா, ஒருவேளை அவர் அந்த ஒரு மரத்தை மட்டும் வச்சிருந்தாருன்னா அவரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது நம்முடைய சுய சித்தம் அப்படிங்கிறது அங்கே எதுவுமே இருக்கிறாது. அவருடைய சித்தத்தின்படி நம்ம அவரை நேசிக்கிறோங்கிற அந்த ஒரு ரோபோ மாதிரி தான் மனிதன் இருந்திருப்பானே தவிர, அவனுடைய இருதயத்திலிருந்து அவனுடைய சித்தத்திலிருந்து தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு கிருபை அவனுக்கு கிடைச்சிருக்காது. அப்போ மனிதனுக்கு தேவன் ஒரு ஃப்ரீ வில்லை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் அங்கே தேவன் அங்கே 2 மரங்களை அங்கே வச்சதை நான் பார்த்தேன். அப்போ இதுவும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற காரியமா இருந்தது. ஒருவேளை ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு அவனை அப்படியே விடலை, அவனுக்காக தொடர்ந்து அங்க வர்றாரு, தொடர்ந்து மீட்பின் திட்டம் அங்க செயல்படுது. எல்லாவற்றையும் மனிதனுக்காக, அவர் படைத்த சிருஷ்டிகளாகிய நமக்காக, தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட நமக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அதுலேயும் மனிதன் தன்னுடைய விருப்பத்திலிருந்து தன்னுடைய சித்தத்திலிருந்து தான் நம்மை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பிதாவினுடைய மன விருப்பமா இருந்தது. ஒருவேளை அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ரோபோ மாதிரி நீ இதை தான் செய்யணும், இதை தான் சொல்லணும், இதை செய்யக்கூடாது, இதை, அதாவது நம்ம ஒரு சின்ன பாவம் செய்யும் போது கூட அவர் தடுத்துடணும்னு சொல்லி நினைக்கிறோம். அப்போ உலகமே நல்லா இருக்குமே, ஏன் அந்த பாவம் செய்யும் போது தேவன் தடுத்திருக்கலாம்ல, இப்படியெல்லாம் கூட சிலருக்கு கேள்விகள் இருக்குது. அவர் அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை தடுத்துட்டே இருந்தாருன்னா நம்ம சுயமாய் செயல்படவே முடியாது. அவர் மனிதனை எப்படி தான் பார்க்கிறான்னு அர்த்தம், ஒரு ரோபோவை போல. அவர் அப்படி நம்மை பார்க்கல, நம்மை பிள்ளையாக அவர் பார்க்கிறார். நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யும் போது நம்ம எவ்வளோ தூரம் பிள்ளைங்கள்ட்ட நம்ம பேசுகிறோம், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அவங்கள்ட்ட அன்பு செலுத்துகிறோம், அவங்க எப்படியாவது நல்லா வரணும்னு
இருக்குமோன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதை போல தான், இதை விட பல மடங்கு அன்புள்ளம் கொண்டவர் தான் நம் பிதாவாகிய தேவன். அப்போ அந்த அன்பின் நிமித்தம் தான் இன்றைக்கு நமக்காக ஒவ்வொரு நாள் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆதாமுக்கு கூட இந்த கட்டளை கொடுத்தது அதன் நிமித்தம் தான். உன்னுடைய சுய சித்தத்திலிருந்து என்னை நேசிக்கணுங்கிறது தான் அங்கே பிதாவினுடைய மன விருப்பமா இருக்குது. அப்போ இங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவாயின்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு. அப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள்ல, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்போ சர்ப்பம் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராய் பேசுது. அப்போ எந்த இடத்துலலாம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் ஒரு சத்தம் உங்க காதுகளில் கேட்கிறது அப்படின்னா அது நிச்சயமாய் பிசாசினுடைய சத்தம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லணும்னா, இப்போது வேதம் சொல்லுது 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போது தேவ சத்தம் இதுதான், நீ குணமாகிட்ட, நீ சிலுவையில் இயேசு உன்னுடைய பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டால் மத்திய 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வார்த்தைக்கு எதிராக இல்லையே, உன் உடம்பு அப்படி தானே சொல்லுது, உன்னுடைய உடம்புல இருக்கிற அந்த சிம்டம்ஸ் இன்னும் எதுவுமே மாறலையே, ஒரு ரிப்போர்ட் உனக்கு எதிராக தானே சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த தேவ வார்த்தைக்கு விரோதமாய் உங்கள் இருதயத்தில் எழும்புகிற எல்லா சத்தங்களும் அது பிசாசினுடைய சத்தம் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஏன்னா அவன் எப்பவுமே தேவ சத்தத்துக்கு விரோதமாய்த்தான் அவன் பேசுவான். நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி அடுத்ததை சொல்கிறான், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள். அப்போது இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது, என்ன அப்படின்னா, நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள். அங்கே ஏற்கனவே ஆதாமையும் ஏவாளையும் அங்கே தேவனை போல தான் அங்கே என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி தான் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இவன் அங்கேயும் என்ன செய்கிறான், தேவனுடைய அன்பை சந்தேகப்படும் விதமாய் அங்கே என்ன செய்கிறான் அப்படின்னா, அவங்களுக்கு அங்கே சந்தேகத்தை விதைக்கிறான். இல்லை, நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா தேவனை போல மாறிடுவீங்க. அப்போது அவர் நம்ம மேலே அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார், நம் தேவனாகிய கர்த்தர். அங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, அங்க ஆதாமை படைக்கும் போது அவ்வளோ பெரிய ஏதேன் தோட்டம், ஒரு மனிதனுக்கு 4 ஆறுகள் அங்கிருந்து பிரிந்து போகுது, அதுல ஒரு ஆறு போகிற இடம்லாம் பொன் விளையும்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இவ்வளோ தூரம் அங்கே தான் படைத்த தன்னுடைய சிருஷ்டிக்காக, தன் சாயலாய் படைத்த அந்த மனிதனுக்காக இவ்வளோ தூரம் பார்த்து 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 ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார். ஆனா அவன் சொல்றான், நீ இதை சாப்பிட்டனா தேவனை போல மாறிடுவ. அப்போ இங்கே தேவனுடைய அன்பை அவன் என்ன செய்யறான், சந்தேகப்பட வைக்கிறான். அப்போ இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துலலாம் தேவனுடைய அன்பை அவன் சந்தேகப்பட வைக்கிறானோ அந்த இடத்துலலாம் பிசாசு செயல்படுகிறான் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒருவேளை கடன்ல போராடி கொண்டிருக்கலாம், இல்ல குடும்ப உறவுகள்ல உங்களுக்கு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல இருக்கலாம், இன்னும் எத்தனையோ வகையான போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த எல்லா இடத்துலையும் அவன் உங்கள்கிட்ட சொல்றப்போ என்னவா இருக்கும்னா, தேவன் உன்னை நேசிச்சாருன்னா உனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, இதுதான் நம்ம இருதயத்தில் எழும்புகிற முதல் சத்தமாக இருக்கும். அப்போது இப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை குறித்து எந்த இடத்துலலாம் நமக்கு சந்தேகம் வருதோ அந்த இடத்துலலாம் சத்துரு கிரியை செய்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கு தேவன் இதை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். முதல்ல அவருடைய வார்த்தைக்கு எதிராய் பேசுவான், ரெண்டாவது அவருடைய அன்பை சந்தேகப்பட வைப்பான். இப்போ இதெல்லாம் செய்கிறதுனால அடுத்து அங்கே என்ன நடக்குது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள்ல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்போ இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த பயம் என்ன செய்து தேவன்கிட்ட இருந்து நம்மை பிரிக்கிறது, ஐசோலேட் பண்ணுது. அப்போ இங்கே நம்ம அங்கே வார்த்தை சொல்கிற, ஆதாம் தேவன்
எப்பொழுதும் அங்க ஆதாம் கிட்ட வர்ற மாதிரி தான் அங்க பகல் நேரத்துல குளிர்ச்சியான வேளையில அவனை தேடி வர்றாரு. ஆனா இவனுக்குள்ள அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்தது நிமித்தம் அவன் அறிவு சார்ந்து வாழத் தொடங்குகிறான். இந்த அறிவு சார்ந்து அவன் எப்ப வாழ ஆரம்பிச்சானோ அப்போ அவனுடைய இருதயத்துல பயம் நுழைந்தது. இன்னைக்கு நாமும் கூட அறிவு சார்ந்து வாழ்கிற இடத்துல ஆவியில வாழாமல் மாம்சத்துல நம்ம வாழ்ந்து இந்த உலகத்துல நடக்குது, இந்த உலக மனிதர்களுக்கு இப்படி நடக்குது, எங்க பக்கத்து வீட்டுல இவங்களுக்கு இப்படி நடந்தது, அவங்க ஐயோ இவங்க கிறிஸ்துவர்கள் தான், இவங்க ஆலயத்துக்கு போறவங்க தான், ஆனா அவங்க குடும்பத்திலேயே அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல மற்றவர்களை காட்டி நமக்கு என்ன செய்யறான்? பயத்தை கொண்டு வருகிறான். அப்போ ஆதாமுக்கு கூட அங்கே அறிவு சார்ந்து அவன் வாழ ஆரம்பித்த உடனே அவனுக்கு என்ன வருது? பயம் வருது. இன்னைக்கு உலகத்தில் நமக்கு கூட அப்படிதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பயங்கள் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஒரு கொள்ளை நோய், இன்னைக்கு நம்ம கொரோனா காலத்தில் பார்த்தோம், அதில் நிறைய பேர் வியாதி வந்து மரித்ததை விட பயத்து நிமித்தம் மரித்தவர்கள் தான் அநேகம் பேர். ஏன்னா அது ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் தான். அப்போ பயம்ங்கிறது ஒரு ஆவி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அந்த பயம், அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள வந்த உடனே அது என்ன பண்ணுது? அதை அட்ராக்ட் பண்ணி நமக்குள்ள அந்த பலவீனத்தை கொண்டு வந்து அநேகர் அந்த அந்த கொரோனால மடிந்து போனதுக்கு அது ஒரு காரணமாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு வசனம் தெளிவா சொல்லுது, கொள்ளை நோய் நமக்கு கிடையாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு தான் வசனம் சொல்லுது. அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பான்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வசனமெல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்லுது. இந்த சத்தியத்திற்கு விரோதமாய் அவன் என்ன செய்யறான்? அறிவை கொண்டு வந்து நமக்கு கொடுத்து, இல்லையே அவங்களுக்கு நடக்குதுன்னா அப்போ உனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்போ அவங்க பிள்ளைங்க இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னா உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யறானா, உலகத்தோடு உலகத்தை சார்ந்து நம்முடைய அறிவை சார்ந்து எந்த இடத்துலலாம் அவன் நம்மை வாழ தூண்டுகிறானோ, நாம் அவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த இடத்துல பயம் வருது. இங்கே ஆதாம் அப்படித்தான் நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தம் அவனுடைய அறிவு சார்ந்து அது வரைக்கும் அவன் ஆவியில தேவன் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு சந்தோஷமான தேவனோடு கூட உலாவுகிற நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா என்றைக்கு அவன் அறிவு சார்ந்து வாழ தொடங்கினானோ அந்த நொடி பொழுதுல இருந்து அவனுக்குள்ள அந்த பயம் ஆரம்பித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்க இருதயத்துல ஏன் பயம் வந்தது? இதை சொல்லும் போதே நிறைய பேருடைய இருதயங்கள்ல தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் நான் விசுவாசிக்கிறேன். ஆமால, இந்த இடத்துல நான் இப்படி இடம் கொடுத்திருந்தேன், அதனாலதான் எனக்கு ஒரு பயம் இந்த இடத்துல எனக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி ஆவியானவர் உங்க ஒவ்வொருவர் கூடயும் நிச்சயமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாருன்னு சொல்லி அங்கே கேட்கிறத பார்க்கிறோம். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு சொன்ன உடனே அங்க என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு இதை புசிக்க கூடாதுன்னு. அவன் புசிச்சுட்டான். புசிச்ச பிறகு அங்க என்ன நடக்க? அறிவு சார்ந்து வாழ ஆரம்பிச்ச உடனே அவனுக்குள்ள பயம் வருது. இந்த பயத்தின் நிமித்தம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆதாம் சொல்றான், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்போ இங்கே ஆதாம் ஏவாளை பாயிண்ட் அவுட் பண்ணி குற்றப்படுத்தி காட்டுறான். அங்கே ஏவாள் சர்ப்பத்தை குற்றப்படுத்துறா. இப்படி அங்கே ஒரு ரூட், அங்கே என்ன முதல்ல அங்கே ரூட் என்னன்னா அதுக்கு பயம். அந்த பயம் ஏன் வந்ததுன்னா அங்கே சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தது நிமித்தம், அவன் தேவனுடைய அன்பை சந்தேகப்பட வைத்தது நிமித்தம் அவங்க அந்த கனியை புசிக்கிறாங்க. அந்த கனியை புசித்தது நிமித்தம் பயம் வருது. இந்த பயத்தின் நிமித்தம் அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட தொடங்குகிறார்கள். அப்போ இதுல ரூட் அப்படின்னு எதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனை அறியாதது தான் அங்க ரூட்டா இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் கொலை, கொள்ளை, பாவம், விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, இது எல்லாமே பாவத்தின் கனிகளா இருக்கு. ஆனா ரூட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தேவனை குறித்து சரியாக அறியாத அறிவு.
இங்கே ஆதாமுக்கு அந்த அறிவு, ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் அந்த அறிவு இருந்ததுன்னா நிச்சயமா சர்ப்பத்தை பார்த்து சொல்லியிருப்பாங்க, எங்க தேவன் எங்களை நிச்சயமாய் தேவனை போலத்தான் இந்த தோட்டத்தில் வைத்திருக்கிறார், நான் உன்னுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லாததுனால அங்க என்ன செய்யறாங்க, அங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்து, பயத்துக்கு இடம் கொடுத்து, குற்றம் சாட்டுகிற இடத்திற்கு அவங்க வந்துட்டாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம ரூட், பாவங்கிறதுக்கு ரூட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவரை குறித்து சரியாக அறியாத அறிவு. அந்த பாவத்தின் நிமித்தம் என்ன வருது, அதுக்கப்புறம் ஆதாமுக்கு உள்ள முதலாவது ஆவிக்குரிய மரணம், தேவனிடத்திலிருந்து தான் மரித்து போனதாய் அவன் என்ன செய்யறான், ஆவியில உணர்கிறான், கட் பண்ணப்பட்டதா அந்த சோர்ஸ்ல இருந்து அவன் வெளியே வந்ததா அவன் உணர்றான். அடுத்ததா அங்க பிசிக்கல் டெத் அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஆனாலும் கூட பல 100 வருஷங்கள் அவங்க எல்லாம் வாழ்ந்ததை பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு மரணம் எப்படி இருக்குன்னே தெரியாது, வியாதினா எப்படி வரும்னே தெரியாது, இந்த அறிவெல்லாம் அவங்களுக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு நமக்கு எதை ஓப்பன் பண்ணாலும் இதை செஞ்சால் இது வரும், இந்த இடத்துக்கு போனால் இந்த கிளைமேட் மாறினா இது வரும், இப்படி எல்லாமே நம்ம அறிவு சார்ந்து வாழ ஆரம்பித்த பிறகு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்ய ஆரம்பித்தது, குறைய ஆரம்பித்தது. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு சங்கீதம் 91 கடைசி வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நீடித்த நாட்களால் நான் அவர்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன். அப்போ தேவனுடைய விருப்பம் என்னன்னா, நமக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுக்கணுங்கிறது தான் அவர் விருப்பம். ஆனால் நம்ம அறிவு சார்ந்து இந்த உலகத்தில் இப்படி வருது, இந்த உலகத்தில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நிறைய காரியங்கள் உலகத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்கிறதும், நிறைய பயங்களுக்கு இடம் கொடுக்கிறதும், நிறைய கவலைகளுக்கு இடம் கொடுக்கிறதும் தான் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறைகிறதற்கு காரணமாக இருக்குது. அப்போ இன்றைக்கு உங்க இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவன் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இந்த பயத்துல இருந்து இதை நீங்க யோசிக்கும் போதே நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க, எந்த இடத்துல தேவனுடைய அன்பை குறித்து நீங்க சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துல தான் உங்களுக்கு பயம் இருக்கும். சில இடங்கள்ல நம்ம ரொம்ப ஃபெய்த்தில் இருப்போம், ரொம்ப அவரை ட்ரஸ்ட் பண்ணுவோம், அந்த இடத்துல நமக்கு பயம் இருக்காது, அந்த காரியங்கள் தானாகவே நடைபெற்று கொண்டு இருக்கும். ஆனா எந்த இடத்துல அவரை குறித்ததான அந்த ட்ரஸ்ட்டில் நம்ம குறைகிறோமோ அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், அந்த இடத்துல பயம் இருக்கும், அந்த இடத்துல தான் கவலை இருக்கும். அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் வேதாகமத்தில் நிறைய இடங்கள்ல அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பயப்படாதே பயப்படாதே. ஏன் தேவன் அடிக்கடி, அதாவது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் தன்னுடைய மக்களை சந்திக்க வரும்போதும் அந்த வார்த்தையை தான் அவர் முதல்ல சொல்றத பார்க்கிறோம். தேவனும் நிறைய இடத்துல பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி கிட்டத்தட்ட வேதத்துல ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒவ்வொரு நாளும் முதல்ல அவர் சொல்ற வார்த்தை பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, அந்த பயமானது வேதனை உள்ளது அப்படின்னு சொல்லி 1 யோவான் 4:18 நம்ம பார்க்கிறோம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. அப்போ பயங்கிறது என்னன்னா வேதனை உள்ளது அப்படின்னு சொல்லி அறிந்திருக்கிறோம். அப்போ யாத்ராகமம் 3:7 அங்க எகிப்தில் இருக்கிற தன்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு பயம் வேதனை நிறைந்தது அப்படிங்கிறத நம்ம இருதயத்துல என்னென்ன பயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் மிகுந்த வேதனைக்குரியது அப்படின்னு சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு, இந்த பயம் வேதனைக்குரியது, அதனால என் மகனே என் மகளே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41 மறுபடி ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு அடைக்கலமும் கோட்டையும் துருகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல தேவன் நீ என் கரத்துல இருக்கிற, நான் என் கரத்தின் நிழலினால உன்னை நான் மூடி மறைத்து வைத்திருக்கிறேன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன்
அதனால நீ பயப்படாத, பயப்படாதே, பயப்படாதேன்னு சொல்லி ஏன் இதை சொல்றான்னா, நம்ம பயத்தின் நிமித்தம் நம்ம படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறார். அதுதான் அன்புள்ள தகப்பனுடைய ஒரு மிக விலையேற பெற்ற ஒரு ஒரு அன்பாய் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் ஆண்டவர் இடைப்படுகிறார் அப்படின்னா இந்த பயத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னு சொல்லி நம்ம அப்பா விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு எனக்கு எத்தனையோ பயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, யாராவது வீட்டில் இருந்து வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டா, கொஞ்சம் லேட்டானா உடனே என்னுடைய பயம் உடனே எப்படி வரும்னா, ஐயோ அங்கே அப்படி நடந்தது, அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வாசித்த அந்த காரியங்கள் தான் பிரதானமாக என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஐயோ இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ. அப்போ அந்த பயங்கிறது எவ்வளோ வேதனை நிறைந்தது. ஆனால் வார்த்தை சொல்லுது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த என் வார்த்தை என்ன சொல்லுது, என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது, என்னுடைய வசனம் சத்தியமாக இருக்குது. வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் போக்கியும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, உன்னை காக்கும்படி, உன் பிள்ளைகளை காக்கும்படி, உன் குடும்பத்தை காக்கும்படி நான் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். நம்ம ஜெபிக்கவே இல்லை, ஆனா இன்றைக்கு அவருக்கு பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டு இருக்கிறபடியினால யோவான் 1:12-13 அதை தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எப்படி பிதா நேசிக்கிறாரோ அதே அன்புல தான் இன்றைக்கு தேவன் நம்மையும் நேசிக்கிறார். அப்போ அந்த சிலுவைக்கு போக முன்னாடி அங்கே பேதுரு அங்கே பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதரை வெட்டும் போது அங்கே சொல்றாரு, நீ ஏன் இதை செய்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடிந்து கூட, நான் இப்போ கேட்டால் கூட என் பிதா 12க்கும் அதிகமான லேகியோன் தூதர்களை எனக்கு அனுப்ப மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு பிதா எப்படி இயேசு கிறிஸ்துவை நேசித்தாரோ, நேசகுமாரனை நேசித்தாரோ, அதே இயேசுவுக்கு உடன் சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கிற நம்மையும் அதே அன்புல தான் நேசிக்கிறார். அதெல்லாம் இன்னும் போக போக அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம தியானித்து பார்ப்போம். அப்போ அந்த அன்புல நேசிக்கிற நம்ம அப்பா நம்மை எந்த இடத்துலயாவது விட்டு கொடுத்துருவாரா? எந்த இடத்துலயாவது நமக்கு ஆபத்து நேர அவர் இடம் கொடுப்பாரா? அப்போ அந்த அன்பை குறித்து நம்ம அறிந்து கொள்ளும் போது, அந்த பூரண அன்பு, அந்த தேவனுடைய பூரணமான அன்பை நம்ம அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அது நிச்சயமாய் பயங்களை புறம்பே தள்ளும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இனி வரப்போகிற நாட்கள்ல நம்ம நிச்சயம் இந்த பயத்தை குறித்ததான இந்த சீரியஸை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளாகவே உங்க இருதயத்துல எழும்பின எல்லா சந்தேகங்களுக்கும் பயம் கிடைக்கும். எப்படி நம்ம வாழணும், எப்படி தேவனுடைய வார்த்தையில நம்ம சார்ந்து வாழணும், அவரை எப்படி உண்மையாய் பார்க்கணும், அவருடைய அன்பை நம்ம எப்படி உண்மையாய் பார்க்கணும், எப்படி சத்தியமாய் பார்க்கணுங்கிறதுலாம் நம்ம தேவன் நிச்சயமாய் வழிநடத்த போகிறாருங்கிறத நான் நிச்சயமா நம்புறேன். இந்த கேட்ட வார்த்தை உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இந்த பயங்களை உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்துல இருந்தும் நிச்சயமா இன்றைக்கே எடுத்து போடுகிறான்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரே சத்துருவானவன் உங்க அன்பை குறித்து அவன் சந்தேகப்பட வைத்திருக்கிறானோ, உங்களை குறித்ததான உங்க வாக்கு தத்தங்களுக்கு எதிரான வார்த்தைகளை யாருடைய இருதயங்களிலெல்லாம் விதைத்திருக்கிறானோ, என் தகப்பன் ஆண்டவரே இந்த நாளிலே என் பரமபிதா நடாத இந்த நாற்றுகள் எல்லாம் அது வேரோடு பிடுங்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற அந்த பயத்தின் ஆவிகளை வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நான் துரத்தி கட்டி நான் பாதாளத்துக்குள் தள்ளுகிறேன். தேவ சமாதானத்தை ஒவ்வொரு இருதயத்திலையும் நான் பேசுகிறேன் அப்பா தகப்பனே. அப்பா உம்முடைய ஆனந்த தைல அபிஷேகத்தினால் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே. அப்படியே அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக யாரெல்லாம் டிப்ரெஷனுக்காக, ஆங்ஸைட்டிக்காக ஆண்டவரே அப்பா பில்ஸ் இல்லாமல் என்னால் தூங்க முடியாதுன்னு சொல்றாங்களோ, அவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் இடைப்பட்டு
அற்புதமான ஒரு சுகத்தையும் விடுதலையும் கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.